தமிழ்நாட்டை சுக்கு சுக்காக உடைத்து போட்டு பெரியார் என்ற போலி பிம்பத்தை சுக்கு சுக்காக நொறுக்கி போட்டு இந்த திராவிட மாடல் என்பது பொய்யான போலியான மாடல் என்று நொறுக்கி போட்டு மேலே ஏறி தமிழ் தேசிய பிள்ளைகள் சாக்கடை அரசியலை பூக்களையாக மாற்றி இந்த கேடுகட்ட அரசியலை தூய்மையான அரசியலாக மாற்றி காமராஜர் கண்ட ஒரு கனவை நிறைவேற்ற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கனவு என்று நிற்கும் பொழுது மாலை போடாத துண்டு போடாத பட்டாசு வெடிக்காத வாழ்க ஒழிய கோஷம் போடாத மக்கள் மழையை நனைந்தால் மழையை நனைந்து மக்கள் வெயிலை காய்ந்தால் வெயிலை காய்ந்து 13 ஆண்டு காலமாக தொடர்ச்சியான போராட்ட களத்தில் நின்று அணுமொழி போராட்டமா மீத்தேனா ஹைட்ரோ கார்பனா பரந்தூரா 8 வழி சாலையா எல்லாத்துக்கும் போராடி சிறைக்கு சென்று வழக்கை வாங்கி வாழ்க்கையை தொலைத்து இளமையை தொலைத்து ஒரு பெரிய கனவு ஒன்று நிற்கும் பொழுது கவுட்டிகள் வந்து அணி பாஞ்சாங்களுக்கு கோபம் வருமா வராதா கொள்கையும் இல்லாம கோட்பாடும் இல்லாம தத்துவம் இல்லாம சித்தாந்தம் இல்லாம கொள்கை என்னன்னு கேட்டா கொள்கையே இல்ல அதான் என் கொள்கைன்றான். கொள்கையே இல்லைங்க அதான் கொள்கை. என்ன பண்ண போறீங்க? 1967 எப்படி ஆட்சி மாற்றம் வந்ததோ 1977 எப்படி ஆட்சி மாற்றம் வந்ததோ அதே போல 2026 ஆட்சி மாற்றம் வரும். சரி 1967 எப்படி ஆட்சி மாற்றம் வந்துச்சு? அது 1970 அரசு அதிகாரம் முன்னோர்களை அது வரைக்கும் இருந்தவர்களை அண்ணா வீழ்த்தினார். அப்புறம் 1962 77 வரைக்கும் அரசு அதிகாரம் முன்னோர்களை எம்ஜிஆர் வீழ்த்தினார். அப்புறம் அதனால 2 வரைக்கும் தூக்கி பிடிச்சிருக்கோம். 1960 அரசு அதிகாரப்படுத்த இருந்தது யாரு? காமராஜர். அந்த காமராஜர் வீழ்த்தினதை பெருமையா சொல்றேன். அப்புறம் காமராஜர் கொள்கை தர போடுங்க. இப்பெல்லாம் கேள்வி கேட்காத திமுக பணம் வாங்கிட்டேன். சரிப்பா 1970 எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னு சொல்றீங்க. அப்போ யாரும் வீழ்த்தாரு? திமுக வீழ்த்தாரு. ஏற்கனவே 1960 திமுக ஜெயிச்சதை கொண்டாடுறேன். இப்ப திமுக தோத்து போச்சுன்னு கொண்டாடுறேன். இல்லைங்க அவர் அதிகம் கருணாநிதி ஆட்சி எம்ஜிஆர் வீழ்த்தினாரு. எம்ஜிஆர் வீழ்த்தின கொண்டாடுறோம். சரி அசுரபலமும் அதிகாரப்படத்தில் இருந்தவங்க நீ கொண்டாடுவேன்னா 2011 2021 வரைக்கும் அசுரபலமும் அதிகாரப்படத்தில் இருந்த அதிமுக ஸ்டாலின் வீழ்த்துவாரு. ஸ்டாலினை கொண்டாடுவியா? 2004 2014 வரைக்கும் இந்தியாவோட அசுரபலமும் அதிகாரப்படத்தில் இருந்த காங்கிரஸ் மோடி வீழ்த்தினாரு. அப்ப மோடி தூக்கி பிடிப்பியா? சீஃப் மினிஸ்டர்னா அவ்வளவு சீப்பா போயிடுச்சுல. நினைச்சவன் எல்லாம் சிஎம், யாரு வேணும்னாலும் முதலமைச்சரா இல்ல.